நல்ல தண்ணி ஊற்றிட்டாங்க. பாசிப்பருப்பு ஒரு 50 கிராமுக்கு கம்மியாகவே எடுத்துக்கலாம். தெரிகிறதா? பேச்சான்னு தெரியும். இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்கீரை சாம்பார். குழம்பு இல்லையா? சாம்பாரா? குழம்புனா தேங்காய் அரைச்சி ஊற்றிப்போம். சாம்பார்னா பருப்பு ஊற்றிங்களோ? முருங்கைக்கீரை கூட்டுன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கூட்டு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை வேக போட்டுடலாம். பருப்பை கழுவி இப்போ வேக போட்டுடலாம். ஓகே, பருப்பு வேக போட்டு தண்ணி எடுத்து நீ அதுக்குள்ளே எடுத்து ஊற்றிட்டு போயிட்டியா? சரி தூக்கிட்டு வாப்போ. சரி சரி, இப்போ இதில் போட்டு நல்லா அலசிட்டு வந்துடலாங்க. சரிங்களா? பாருங்க, நல்லா அலசிட்டு வந்தாச்சு. அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே இப்போ அடுப்பில் வச்சிடலாங்க. ஏன்னா அப்படி திருப்பிக்கலாம். ஓகே, திருப்பிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சின்ன வெங்காயம் உரித்து, எங்கே இருக்குது சின்ன வெங்காயம்? இந்த இருக்குல்ல சின்ன வெங்காயம். இப்படி திருப்பிக்கலாம். இது சின்ன வெங்காயம். ஓகே, இப்போ சின்ன வெங்காயம் உரித்து அதை இந்த அளவுக்கு பூண்டு உரிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். கத்தி எடுத்துக்கும். இந்த வெங்காயத்துலேயே தோலை உரிச்சு போடுவோம். திட்டுவான் திட்டுவான் பார்த்துக்கிட்டே இருங்களேன். வந்து திட்டுவான். வரான். நீ ஒரு கத்தி எடுத்து சொன்ன. ஐயோ, எந்த வீடியோலையும் ஏப்ப விடாமல் இருப்பாருன்னு பார்த்தா ஏப்ப விட்டுட்டாரு. ஒரு குழம்புக்கு இத்தனை பேர் வேலை செய்யணுமா? போர் அடிக்குதுன்னு கூப்பிட்டா இப்படி கேள்வி கேட்குறீங்க. நான் உழ வைக்க போகிறேன். யாருக்கு இவ்வளோ பேசி விட்டு உழ வைக்க போகிறேன்னு சொல்கிறேன்? இல்லை, என்னது அதெல்லாம் கழுவுறேன். நான் உலைய வச்சுருக்க கை விடு. பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயத்தை உரிச்சிடலாம். ஓகே, சீக்கிரம் வச்சு. ஓகே, காலைக்கு பழையது வேறு மாரி வைங்க. பெரிய குண்டாலே வைங்க. பழையது இருந்துச்சு. நாளைக்கு ஊடெல்லாம் தொடச்சி விட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமை தான் நாளைக்கு. காலையில் நாளைக்கு ஊடெல்லாம் பழையதை சாப்பிட்டு ஊட்ட தொடச்சிட்டு பழைய சாப்பிட்டு. தண்ணி குறை எப்போ பார்த்தா முட்டை வச்சுன்னா எப்படி அரிசை போட்டுரு. குடத்தோட தூக்கி போட்டு சரிதான். என்ன அது சொம்பாடு கொண்டு ஊற்றிக்க வேண்டியது. இது தெரியாம போச்சு. ஏன் மூளையே கிடையாது ஒன்று. சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. ஒரு தடவை உடம்பு சரியில்லைன்னு இவரை சோறாக்க சொன்னாங்க. எப்படி ஆகிறதுன்னு கேட்டுக்கிட்டு என்ன பண்ணார், குக்கரில் வச்சுட்டு சும்மா எல்லாத்தையும் கேட்டார் எப்படி செய்யணும்னு. எல்லாத்தையும் சொன்னேன். இவ்வளோ அரிசி போடணும், ஒரு பங்கு அரிசினா 2 பங்கு போடணும். உடைக்காது, இங்கே பேசிகிட்டு இருக்கல. 2 பங்கு தண்ணி சார வயசு நான் சொல்லலை போ. சொல்லு. 1 பங்கு அரிசினா 2 பங்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லி எல்லாம் கரெக்டாக தாங்க சொல்லிவிட்டேன். சரின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கருகிற வாசனை வருது. எங்கேயோ கருகிற வாசனை வருதுன்னு பார்த்தா குக்கரில் அரிசியை போட்டார் தவிர தண்ணியை ஊற்றலைங்க. விசிலெல்லாம் வருது, ஆனால் கருகி போச்சுங்க அரிசி. இவரை என்ன பண்ணலாம்? நான் இன்னமும் இவரை டைவர்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ தான் சோறை ஆக்க கற்றுக்கிறாரு. அது நான் இருக்கும்போது இப்போ சீன் போடுறாரு உழ வைக்கிற மாதிரியும். அரிசி போட்டாருன்னா கிண்டி விட மாட்டார், அடி பிடிக்கும். சரி, உன்னை பற்றின விஷயம்லாம் சொல்லிட்டேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறேன். என்ன முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கேன்.
தண்ணி கேட்டேன், கொஞ்சம் தண்ணி கூட தண்ணி கொஞ்சம் வச்சிருந்தேன். அங்க வச்சு நான் சோம்பல் தான் இருக்கு. வச்சா கொடுக்கறது இல்லை, வச்சுட்டேன்னு சொல்றது இல்லை. தவக்கலையா அதையும் கூப்பிட்டு வேலை பார்க்க விடுவோம். ஐயோ இப்படி போகுதே. நீ தரத்தாதீங்க, இங்கே வந்து ஏறிட போகுது. எப்படி தவக்கலை பிடிக்கிற ஐடியா பிடிக்கிற தவக்கலை பிடிக்கிறாரு என்ன பிடிச்சிட்டாரு காட்டுங்க. சோப்பு டப்பாவில் வச்சு தான் பிடிச்சிக்குவார். சரி திறக்க வேண்டாம், கொண்டு போய் வெளியே விட்டுருங்க. நாங்கள் கொல்லலாம் மாட்டோம். அதை என்ன பண்ணுவோன்னா பிடிச்சி டப்பாவில் வச்சு வெளியே தூக்கிட்டு போட்டுருவோம். போதும் வெங்காயம், இவ்வளோ வெங்காயம் உரிச்சாச்சு. அடுத்தது இந்த பூண்டு உரிச்சிக்கலாங்க. அதிலே உரிச்சு போடும். நீலாம் ஆட்டி விட்டாத. இந்த சோப்பு வந்து இவ்வளவு குண்டா கூட சோப்பே நாரி சோப்பு நத்துக்கிறது. அது அப்படியே வை, பரவாயில்ல. அடுத்தது அப்படியே திருப்பி விடு, வேணாம் வளர்க்குறதுக்காக. அடுத்தது அரிசி கலவோன்னு எத்தனை வேலை உங்களுக்கு? ஒரு வேலை கீரை உரிக்கிறத வேலை, எனக்கு எத்தனை வேலை. கீரையெல்லாம் உரிச்சாச்சு. பூண்டு உரிக்கிறியப்ப? இல்லை இல்லை, நீயே உரிச்சு. மோட்டர் ஆஃப் பண்ணியா? ம், என்ன சொல்ல வந்த? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏனக்கில் வாங்க. உங்களுக்கு வேலை இல்லை பாரு. அவங்கவுங்க வீட்லேயும் அவங்கவுங்க வீட்டுக்காரர் தான் கழுவு சொல்லிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? பாத்திரம் கழுவு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் மட்டும்தான் ஒன்று வேலை வாங்குறேன்னு நினச்சிக்காத. எல்லார் வீட்லேயும் புருஷனை தான் வேலை வாங்குறாங்க. நானே யூடியூப்பில் பார்த்துட்டு தான் ஒன்று வேலை வாங்குறேன். யூடியூப் ஒழிக்கும். யூடியூப்னால பல குடும்பம் நல்லதும் படுது. ஆமாம், புருஷங்களுக்கு அலுவலக போடுறாங்க. அடுத்த நாள் பூண்டு வாங்கும்போது பெரிய பூண்டாக பார்த்து வாங்கு. உரிக்க ரொம்ப டைம் எடுக்குது. மலைப்பூண்டு வாங்கிட்டு மலைப்பூண்டு வாங்கிட்டு வரோம். ஒரு சோத்துக்கு நான் என்ன வேலை வாங்க வேண்டியது? ஒரு வாய் சோத்துக்கு நான் வருத்தப்பட வேண்டியிருக்கு இல்லையா? சரி போதும். ஒன்றும் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துடும் தாளிக்கிறதுக்கு வேணுங்களா? இந்த ஏப்பம் வாயை மேலேஜ் போட்டு விட்டு அந்த காய்கறியில் அந்த கட்டை கும்பலை இருமலை விக்கலை ஏப்பா பசி எல்லாம் வருது கேட்க முடியாது. ஏன் வருதுன்னு கேட்கவும் விற்கவும் முடியாது. என்ன இப்படி வாங்க வெளியே எடுத்து வைக்கிறேன். ஊற்றி போட்டோம் தக்காளி கழிட்டாரேன். இதெல்லாம் ஓடிட்டே இருக்கா கட் இல்லையா? வேண்டாம் விடு, பரவாயில்ல. சரி தக்காளி எடுத்துக்குமா? தக்காளி ஆப்பிள் ஆப்பிள் தக்காளி ஆப்பிள் தக்காளி ஆப்பிள் தக்காளி நான் செய்ய மாட்டேன், நீயே செய்யுது. அப்போ இங்கிட்ட வச்சிரு, கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறவங்க கண்ணுக்கு. அப்படி வச்சிரு. இதுதான் ஆப்பிள் தக்காளி ஆப்பிள் தக்காளி. அரிசி எவ்வளோ போட? ஒரு படி போடுவோம். ஐயா முக்கால் படி போடுவோம். முக்கால் படிக்கு கம்மியாக அது போதும், கரெக்டாக தான் இருக்கும். போட்டு வை. ஐயோ சாப்பிட முடியாது. மத்தியானம் சோறு மத்தியானம் திங்கோன்னு, நைட்டு திங்கோன்னு, காலையில் வேறு திங்கோன்னு. ஒரே சரி ஆக்கி வச்சிருவோம் போல இருக்கு. உன்னை மறுபடியும் ஆக்க சொல்லுவாங்கண்ணே. போதுமா?
இவ்வளோ போடாதீங்க குறைங்க. ம் என்ன குறைச்சா நீ போ நல்லா குறை. நீ குறைக்க மாட்டா. அதான் குறைக்கல. அந்த குறை இல்லை. குறைச்சோன்னா குறைச்சிட்டேன். வெங்காயத்தை தண்ணி ஊற்றுவாங்க. போதா நான் எடுத்துக்கிறேன் கொண்டா. வெங்காயமெல்லாம் அலசியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக இருக்கிறோம். பருப்பு அரைப்பருப்பு வெந்து வர்ற அளவுக்குள்ள நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். வெந்து வந்ததும் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே கீரையும் சேர்த்துடலாம். ஓகே, இது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கீரை சேர்க்கலாம். இந்த 2 வெங்காயம் தாளிக்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே அரிசி போட்டுருங்க. இதை எடு பிடி. அரிசி போடணுமா? பார்த்தீங்கன்னா இந்த வெந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ வந்து இது கூட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கிறோம். ஓகே, அதெல்லாம் அங்கே வச்சு போட முக்கியதுக்கு கீழே தேய்ச்சி போட்டுக்கிறேன். அது வீடியோ கேமரா திருப்பணும்ல, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சா? இப்போ திரும்ப அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். நெட் ஓடிட்டே இருக்கு. நெட்டு ஓடுதான் பாருங்க. திரும்ப அது ஆஃப் இல்லை, இது ஆஃப் பண்ணியிருப்பேனே. எதுக்கு இது தள்ளி பார்ப்போம். நாங்கள்லாம் விவரமாக தான் இருப்போம். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. பாருங்க, அரிசி கழுவி கொடுத்துட்டாரு. இப்போ அரிசி போட்டுடலாம். கட் பண்ணிக்குவோம். ஆஃப் சீவேன் ஆஃபில் வச்சுருக்குறேன். அப்போ வந்து சீவிட்டு இருக்கிறாரு. சரியான கம்பெனி. சதையை பூரா எடுத்து விடாத, லேசா சீவு. ஐஸ் எல்லாம் திங்காதீங்க. ஐஸுக்குன்னு ஒரு பிரத்யேக ஆரம்பம் இதுதான். சேமியா ஐஸ் சாப்பிட்ருக்கியா சின்ன வயசுல? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் 50 பைசா வாங்கி சாப்பிடுவோம். இப்போ 5 ரூபாயா? என்ன வரமாட்டேன். கொண்டா நான் செய்கிறேன். நீயே பார்த்து செய்யும். ஒரு வேலையை ஒழுங்காக செய்கிறாரு. அப்படியே அழகாக செய்யணும். பள்ளமாக இருந்தால் எப்படி செய்வது? ஒரே மாதிரி இருந்தால் தானே. பார்த்து வாங்கிட்டு வரது இல்லையா? எப்படி காம்பு அப்படியே இருக்கு. இறக்கிட்டோம். எங்கே பாதி தூக்கிட்டு போயிடாத, இது வர ரெடி. நல்லா இருக்கு. இது சின்னதாக இருக்கும். நாங்கள் எல்லாரும் ஆட்டி சாப்பிடலாம். செடி இருக்குல்ல, செடிகள் என்ன அந்த செடி அது நிறைய தண்ணி ஊற்றிட்டு போகலாம். ஓடிட்டு இருக்கு லைவ். கட் பண்ணிக்கோ. பார்த்தீங்கன்னா கீரை வந்து அலசியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அறிய வேண்டியதில்லை. இப்படி கையாலேயே இப்படி புட்டு போட்டுட்டோம்னா கையாலேயே அது அடுப்பில் பருப்பில் போடக்குள்ள மட்டும்தான் கிள்ளணும். முதல்ல கிள்ளி வைக்கக்கூடாது, மறுத்து போயிட கீரை. கில்லாமலையும் போடலாம். இப்போ அள்ளி போட்டுடலாம். திருப்பு தூப்பு தெரியுதா?
அங்கே இப்போ கீரை போடுறேன். இந்த கீரையை போடுறது வரைக்கும் காட்டும். கலட்டி கொடுத்துருந்தா கூட நானே வச்சுக்கிப்பேன் ஒரு கையில். போதும் போ, அதை கட் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா கடைசியாக தண்ணியில் இருக்கிற கீரை வந்து நம்ம கையால் அரிக்க முடியாது, அதனால் வடிகட்டிட்டு நான் அரிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் மட்டும் பேசு, விளக்கெண்ணெய் எண்ணெய் பேசாத. விளக்கெண்ணெய் மோந்து பாரு. ஒண்ணுமே தெரியல தான் கேட்பேன். தெரியலையே, அது எதுக்கு உனக்கு? விளக்கெண்ணெய் நீ அதுல எல்லாம் ஊத்தாத. உனக்கு டப்பா இல்லையா? 5 டப்பா வேணும். 5 டப்பா வேணுமா? இரு, நான் அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்துறேன். நீ எதையாவது மாற்றி விட்டு போயிடாத. தண்ணி சேர்த்துக்கலாம். இது என்ன? நல்லா கழுவிக்க போ. நல்லா சோப்பு. அது உப்படா, அதான் உப்புடப்பா. கல்லுப்பே எடுங்க. சோறு வந்துட்டு அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும். கல்லுப்பு வந்து கல்லுப்பு போட்டுருக்காங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது பேர் காட்டு. இதுக்கு பேர் சாலியா விதை. இது சப்சா விதை, கருஞ்சீரகம் மாதிரியே இருக்கு. கொஞ்சமாக குழம்பு தூள். சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. கொட்டிடு. எப்படியோ உனக்கு தப்பா வேணும். நான் போயிட்டு கொட்டிடுவான்னு கேட்டுட்ருக்குறேன். இதுதானே அது என்ன பொடி? கறி மசாலா பொடி. அதுதான். அதையும் காட்டுறா. இது கறி மசாலா பொடி இல்லை, இது வந்து இந்த இது தானங்க. டேஸ்ட் பாரு. இல்ல அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வாங்கினதா? அதுதான் கலரே மாறி வீணா போயிட்டு. கலரே மாறிட்டு. நீங்க தான் அதை போடாதீங்கன்னு சொன்னாங்க, அப்படியே போடாமே வச்சிருந்தேன். சரி சரி. அப்புறம் செம்பருத்தி, இதுதான் செம்பருத்தி பொடி. மொத்தம் 1 2 3 4 டப்பா. இது வீணா போயிட்டு நினைக்கிறேன். இது ஓகே. 5 டப்பா. இது பத்துமா? இல்ல இல்ல. தர எப்படி இருக்கும் பாப்போம். நல்லா தான் இருக்கு. செம்பருத்தி பொடி தலைக்கு தேய்ச்சிக்கோ. வை, டீ போட்டுக்கலாம். வை. வேண்டா. யார் வந்திருக்கான்னு பாரு. என்ன டயர்? ஓ, இந்த பாப்பாவா? அம்முக்குட்டியா? அம்முக்குட்டி என்ன பண்ணுது? அம்முக்குட்டி கட்டு. அம்முக்குட்டி இன்னும் சமையல் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்புறமா வா. இன்னும் நீ உள்ளே வந்தீங்கன்னா எல்லா பக்கம் சுற்றிட்டு நிற்பா. மறந்தாப்புல உன்னை அப்புறம் சாத்திட்டு போயிடுவாங்க. நீ இங்கே இரு. சமைச்சிட்டு வந்து கூப்பிட்றேன். குழம்பு இறக்கி வச்சாச்சுங்க. பாருங்க, சூப்பராக இருந்துக்கா. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இதில் என்ன போட்டேன்? சின்ன வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். உப்பு, பருப்பு போட்டு கீரையை போட்டு இறக்கியாச்சு. கீரை போட்டு ஒரு 5 நிமிஷத்துல இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் மிளகாத்த வறுத்த எண்ணெய். அதைவே தாளித்து ஊற்றிடுவோம். சூப்பராக. அது ஏன் கருப்பு அசடாக கிடக்குன்னா, அதுவும் மோர் வந்து ஊறி போய் காஞ்சி போனதுனால அந்த அசடு அதில் இருக்குது. அதுவும் நமக்கு 2 மிளகா எடுத்து போட்டு குடி திங்கிறதுக்கு. மோர் மிளகா அதான் ஒன்று இருந்ததே. அது ஒன்று பார்த்தா 2 போடு. நான் சொல்லிட்டு இருந்தது காது கேட்டுருச்சு இந்த ஆளுக்கு. ஈரத்தோடு போட்டாத, சூடு ஏறல. ஏன் இந்த ஆளை வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய முடியும். போதும், இந்த இதை எடுத்து வச்சுரு. இதே காரம், அது காரம் மிளகா எடுத்துட்டு போ. வேண்டாம். இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நீ பாடுறத முதல்ல நிறுத்து. வறுத்து இது ஒரு கவரில் ஓட்டு வச்சுரு மறக்காம. அப்போ மொறு உடனே போட்டால் கவர் உருகிடும். அப்படி யார் ஒரு தட்டு ஒன்று எடு. தட்டு எடுக்க சொன்னால் ஈரத்தட்டு எடுக்க முடியுது. அப்புறம் மிளகா மொறுமொறுன்னு இல்லை அப்படிங்கிறது ஈரத்தில் போட்டது பிறகு. இந்த மிளகா திரும்புதான்னு பாரு. எங்கேயாச்சும் அது அந்த ஆளாட்டமே இருக்குது. எங்கேயாச்சும் திரும்புதா? இந்த இதை தள்ளி விட. ஒரு நிமிஷம். இப்படி கருக்க வச்சுட்டா இப்படி தான் மிளகா வைப்பாங்களா? கரெக்டாக இருக்கும். கடுகு கூட போடல. வெங்காயத்தை போட்டுமா? வெங்காயம் போட்டேன் நான். அடிக்கிற வெயிலுக்கு மிளகா இல்லாட்டினா என்னன்னு கேட்குறேன்.
இதுவும் காரம் கீரை எல்லாம் இருக்கும். ஏன்னா மிளகாத்த வறுத்த காரம் எல்லாம் சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிருக்கலாம். இங்கே அடித்த கூத்துல ஒன்றும் போட முடியல. போங்க சீரகம் பக்கத்துல பாம்பு. நீ தேவையில்லாத பாட்டு